விஜய் வந்து கட்சி பேரை மாற்ற போறாரு அப்படிங்கிறது வந்து பரபரப்பான ஒரு செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேல் தாவேக்கா இல்லை தேவேக்கா. ரொம்ப கவனமாக சொல்லுங்க, அது ரொம்ப கவனமாக தேசிய வெற்றி கழகம். தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியினுடைய பேரை வந்து மாற்ற போறாரு, நெருக்கடிகள் வருது அப்படிங்கிறாங்க. கவர் ஸ்டோரி ஏதாவது விகடன்ல. ஆமாம், உருவாகிறது தேசிய வெற்றி கழகம். ஏன் தேசிய வெற்றி கழகம்? தமிழக வெற்றி கழகம்னே இருந்துட்டு போதேன். கேரளாவில் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆந்திராவுக்கு போக போகிறாங்க, கர்நாடகாவுக்கு பறக்க போகிறாங்க, யூபி வரைக்கும் பறக்கிறதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கேரளாவில் போய் தமிழக வெற்றி கழகம்னு வைக்க முடியாது. நாங்கள் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்பாங்க மலையாளிகள். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கொள்கை இருக்குது இல்லை, அந்த கவலைலாம் எங்களுக்கு தேவையில்லை, பேர் மலையாளத்தில் வைக்கணும்யா அப்படிம்பாங்க. அதனால் வேறு வழி இல்லை, தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு மாற்றி இதை வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியாக மாற்றுறதனுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே இப்படி தான் ஒரு பார்ட்டி வந்து ஆல் இண்டியா பார்ட்டியாக மாற்றினாங்க. ஆமாம், தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதின்னு இருந்தது. ஆமாம், அது பாரத் ராஷ்ட்ரிய சமிதின்னு மாற்றி தேசிய லெவலில் கனவு கண்டாங்க. கனவு கண்ட சில வருடங்கள்லேயே அவங்க கனவு பறி போய் கடைசியில் மாநில அளவுலையும் ஆட்சி இழந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு யார் ஜோசியக்காரராக இருந்தாரோ அதே ஜோசியக்காரர் தான் நம்ம விஜய் அவர்கள், தமிழ்நாட்டு சிஎம்முக்கும் ஜோசியக்காரர். அதில் குறிப்பாக அந்த சந்திரசேகர் ராகவ், தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர், தெலுங்கானாங்கிற மாநிலத்தை உருவாக்குவதற்கு மையமாக செயல்பட்டவர். அவருடைய மகள் திரு கவிதா அவர்கள் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேரடியாக இந்த ரிக்கி பண்டிட், அதாவது விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடராக அந்த ரிக்கி பண்டிட்டை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. ரிக்கி பண்டிட்டும் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ எல்லா அமைச்சர்களும் கடந்த சில நாட்களாக பார்த்தோம்னா, ஆமாம், பிரதமர் விஜய் முன்னாடி நிரந்தர முதல்வர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் நம்ம இசகி சுப்பையா தான் ஆரம்பித்து வச்சார். நிரந்தர முதல்வர்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஏதோ மாற்றி சொல்ல போகிறார் போலன்னா. அவர் பிரதமர், முதல்வர் ஏன் அவரை சுருக்குறீங்க அப்படின்னு சொன்னார். ஏதோ காமெடி சொல்கிறார் போல் அப்படின்னு நினச்சோம்னா, வரிசையாக ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதமர் ஆகணும்னு சொன்னார். கில்லி சரத் சொன்னார். அப்புறம் பார்த்தா சரி இவங்கெல்லாம் புதுசு, விஜய்க்கு ஐஸ் வைக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா செங்கோட்டையன். வட மாநிலத்திலேருந்து வந்து நிறைய பேர் என்னை வந்து சந்திக்கிறார்கள். அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சிஎம் எங்களுக்கு கிடைக்கலையே, எப்போ எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஎம் கிடைப்பா அப்படின்னு வட மாநிலங்கள் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது, எப்போ விஜய் தேசிய அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க என்னென்னா, விஜய் தான் அடுத்த பிரதமருங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது, அதுக்கு தான் நம்ம வேலை செய்யணுங்கிறாங்க. மரிய வில்சன் பார்த்தா 2029 ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, நேஷ்னல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லயலா மணி வட மாநிலங்கள் ரெடி ஆகிட்டாங்க, இனிமேல் ஃபயர் நமக்கு தான் அப்படின்னு பேசுகிறாப்புல. ஸ்ரீநாத் வந்துட்டு டெல்லியே நம்ம தலைவர் கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரியே பேசுகிறாங்க, ஒரே மாதிரி பேசுகிறாங்க, பிரதமர் சொல்லிட்டு. அப்போ இது வந்து நார்மல் கிடையாது. ரெண்டாவது அதில் முக்கியமான விஷயம் சொல்லாமல் இதை பேச முடியாது. இல்லை, இது வந்து வெறும் எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ மட்டும் பேசக்கூடிய விஷயம் அல்ல. வட இந்தியா முழுக்க பெய்டு ப்ரமோஷன்ஸ் ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க. இது மாதிரியான ஒரு தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வேணும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக பாகிஸ்தான்லேயே போய் பேசி தீர்க்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே உத்தரப்பிரதேசில் ஒரு பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னா நைட்டோட நைட்டாக போலீஸ் அனுப்பிச்சு தூக்குறாரு. இப்படிப்பட்ட கார்ட்ஸ், அதாவது போஸ்ட் கார்டும், இப்படிப்பட்ட செய்திகளும் பயங்கர தீவிரமாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ யூபி சிஎம்மாகவே இவர் வரணும். ஆமாம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் குஜராத்துக்கு போனால் குஜராத் சிஎம்மாக விஜய் வரணும், யூபிக்கு போனால் யூபி சிஎம்மாக விஜய் வரணும், ஹரியானாவுக்கு போனால் ஹரியானா சிஎம்மாக விஜய் வரணும். அப்படின்லாம் வந்து ஃபேக் ப்ரமோஷன் கார்டுகளை இவங்களே போட்டுக்கிட்டு இருக்காங்க செலவு பண்ணி. ஸோ இதில் வந்து இப்போ பிரதமர் அப்படிங்கிற கனவை வந்து இவர் வந்து வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலே விஜய் பிரதமராக விருப்பப்படுறாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது பொலிட்டிக்கல் கால்குலேஷன்? இல்லை, விஜய் பிரதமராக விருப்பப்படாமல் இதையெல்லாம் அவங்க அமைச்சர்கள் வந்து பேச முடியாது. அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவர் விருப்பப்பட்டு தான் அவங்க பேசுகிறாங்கன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா அப்போவே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறார், காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக அவங்க ஆக்குவதற்கு நீண்ட காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட கூட்டணியில் இருந்துக்கிட்டு விஜய் தான் பிரதமர்னு சொன்னால் அது காங்கிரஸை கழட்டி விடுற மாதிரி. ஆமாம், அப்போ அதை விஜய் உடனே தடுத்திருப்பார், அவர் விருப்பப்படாமல் அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா. அப்போ அவர் வந்து அதை அலோவ் பண்ணுறார், அவரே ஊக்குவிக்கிறார் அதை பேசுகிறதுக்கு. அதே மாதிரி ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றி தொலைக்காட்சி, ஆமாம், அதில் பேட்டி கொடுத்துருக்காரு. அஃபீஷியலாகவே வந்து தாவேகாவினுடைய தொலைக்காட்சி அது. அதில் வந்து அவர் கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்.
கணிப்புனா கருத்து கணிப்பு இல்லை, ஜோதிட கணிப்பு. அதில் அது ஏன்னா பயங்கர பவர்ஃபுல்லானது ஜோதிட கணிப்பு. அவர் வந்துட்டு அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படின்னு கணிப்பு சொல்லியிருக்கிறார். எப்படின்னா தமிழ்நாட்டில் 40 சீட்டு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகான்னு எல்லா இடத்துலையும் கிளைகள் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆல்ரெடி கேரளாவில் பார்த்தோம்னா ஒரு வில்லன் நடிகரை வச்சு பிஜேபி துணைத் தலைவராக இருந்தார் அவர் கேரளாவில். நக்மாவோட அப்பா. ஆமாம், பாட்ஷா படத்தில் நக்மாவோட அப்பா. அவர் வந்துட்டு இப்போ வந்து அங்கே தாவேகா, கேரள தாவேகாவினுடைய தலைவராக போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஆரம்பிக்க போகிறோம். அங்கெல்லாம் நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 60 சீட்டு பார்லிமெண்ட்டில் எம்பி சீட்டை வந்து விஜய் ஜெயிப்பார். சவுத் இந்தியாவில் ஜெயிச்சுட்டு விஜயினுடைய தயவு இல்லாமல் யாராலையும் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போது எந்த கூட்டணி ஆட்சிக்கு வரணுன்னாலும் விஜய் தான் பிரதமராக அங்கே இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தான் பிரதமராக வருவார் அப்படின்னு ரெக்கி ரதன் பண்ணிட்டு ஒரு கருத்து கணிப்பை, ஜோதிட கணிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு கணிப்பு ஏற்கனவே ஒன்று சொன்னார், நான் பார்த்ததுக்கு முன்னாடி. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு சிறிய பதவி. 30 மாநிலத்தில் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவருடைய உயரத்துக்கு தேசிய லெவலில் போவார். தேசிய லெவலில் மட்டும் கிடையாதுங்க, ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில் பிரச்சனைகள் வரும்போது அவர் தான் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை விட இன்னொன்று சொல்லியிருந்தார், அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்கு அடுத்த 200லேருந்து 500 வருஷத்துக்கு தேவையான தண்ணி பஞ்சமே இல்லாத அளவுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. நான் டெல்லியில் பேசிகிட்டு இருக்கேன், கேபினெட்டில் பேசுகிறேன், தமிழ்நாடு கேபினெட்டு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பிளான் மட்டும் நடந்ததுன்னா அடுத்த 200லேருந்து 500 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனையே தமிழ்நாட்டில் இருக்காது. தமிழ்நாடு கேரளா மாதிரி மாறிடும், அதாவது ஒரு பச்சை பசையல்னு ஒரு மாநிலமாக மாறிடும். அதுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அதுக்கு ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணணும். பெரிய சயின்டிஸ்ட் இவர். 200லேருந்து 500 வருஷத்துக்கு இது வரைக்கும் யாராலும் முடியாததை இவர் செய்ய போகிறார். எனக்கு என்னென்னா, நேற்றுக்கு மேட்டூருக்கு தண்ணி வரவு நின்று போச்சு, இது இன்னும் 2 நாள் முழுசாக நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள், விவசாயிகள் ஏற்கனவே தவிச்சிட்டு இருக்காங்க. இவர் அடுத்த 200 வருஷத்துக்கு ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவரெல்லாம் தான் விஜய்க்கு ஆலோசகர். நமக்கு என்னன்னா, அவர் பேசின வீடியோவை பார்க்கும்போது எந்த அறிவுமே இல்லாமல் குழந்தைகள்கிட்ட போய் சொன்னால் கூட அவர் சொல்கிறத எவனும் கேட்க மாட்டான். யார் அவன், இவன் சொல்கிறத எவன் கேட்பான். ஒரு குழந்தைகிட்ட போய் சொன்னால் கூட 500 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை தீக்க என்கிட்ட ஐடியா இருக்குன்னா, ஏதோ நீ சயின்டிஸ்டாக ஏதாவது கெமிக்கல் காம்பினேஷன் ஏதாவது வச்சுருக்கியா, அப்படி ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல, ப்ரேயர் பண்ணு அப்படின்னா. 10வது படிக்கிற பையன் உன்னை நம்ப மாட்டாயா, ஆனால் இவரை ஒருத்தர் நம்பினா என்ன ஆகிறது அப்படின்னு நமக்கு வேதனையாக இருக்குது. இப்போ இந்த பிரதமர் அப்படிங்கிற விஷயம் வந்து கூட்டணிக்குள்ளேயும் சலப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க விஜய் என்ன பண்ணாலும் உளுந்து புரண்டு ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ பார்த்தா கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், மாணிக் தாகூர்லாம் இல்லை, எனக்கு மாணிக் தாகூர் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. கண்டபடி பேசிட்டாப்புல. இல்லை வேக்கு, ஏன் விஜய் பிரதமராக வரக்கூடாது? மாணிக் தாகூருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். ஒரு தமிழர் பிரதமராவதை மாணிக் தாகூரோ காங்கிரஸோ ஏன் எதிர்க்குது? என்ன சொல்கிறேன்னா, இன்னும் இங்கே ரசிகர் மன்ற மனப்பான்மையிலே இருக்கிறாங்க அமைச்சர்கள்லாம். அவங்க சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் காமெடியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் மட்டும் தாவேக அரசு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கலன்னா அமித்ஷா அந்த கட்சியை காலி பண்ணியிருப்பார் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. அப்போ இந்த மோதல் வந்து முத்தி இருக்குது. இப்போ அதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய செய்திகள் வந்திருக்கு. அதில் குமுதம் ரிப்போர்ட்டர் இவங்க வந்து தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தாவேக ஆட்சியை தான் ஆதரித்து முழுக்க எழுதிட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பத்திரிகையில் போட்டிருக்கக்கூடிய செய்தி, விஜயும் அமித்ஷாவும் பேசி கொண்டது என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, அமித்ஷா விஜய்கிட்ட சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருந்துங்க, நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டூ ஆஸ் யுவர் விஷ். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்கள கூட்டுக்கிட்டு போகிறத நாங்கள் விரும்பலை, we don't like சார் அப்படின்ட்டுக்காரு. நீ வந்து விஜயும், நீ சொல்கிற காட்சிகள் இருக்குல்ல, விஜயும் அமித்ஷாவும் உரையாடல் காட்சிகளை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு ஒரு தமிழ் ஃபோட்டோ இருந்தது. அமித்ஷா இப்படி உட்காந்துருப்பார் நல்லா சாஞ்சிக்கிட்டு, விஜய் வந்துட்டு இந்த சீட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பார். அதை எடிட் பண்ணி வட இந்தியாவில் எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க, வட இந்தியாவில் போட்டு தமிழில் எழுதியிருக்கிறாங்க. அமித்ஷாவுடைய மைண்டு வாய்ஸான் என்ன அப்படின்னா, ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, பயமாக இருக்குது,
எதுக்கு இவன்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா விஜயை கண்டு பயப்படுவது போல் ஒரு மீம் போட்டிருக்காங்க. அது ஒரு ஊடகவியலாளர் நம்ம தோழர் தான் எடுத்து அதை போட்டு கீழே அமித்ஷாவை டேக் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன தமிழில் போட்டிருக்காங்கன்னு தலைவா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ காங்கிரஸை கூட்டணியிலிருந்து தள்ளி வையுங்கள், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம். இது அமித்ஷா சொன்ன மெசேஜ். விஜய் பேக்கரி டீல் மாதிரி இருக்கு. அதில் காங்கிரஸுடன் தொடர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். நீங்கள் எங்கள் நண்பனா எதிரியா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என பிரதமர் மோடி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதை அமித்ஷா ஷேர் செய்திருக்கிறார் அப்படின்னு குமுதம் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. அடுத்தது, இப்போ இது சந்திப்பு முடிஞ்சோடனே விஜய் வெளியில் யார்கிட்டையுமே பேசலையாம். உட்காந்துட்டு அவருக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவருக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா அனில் ரெட்டி, சுஜன் ரெட்டி, அது இல்லாமல் விஷ்ணு ரெட்டி. 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கூட தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன பகவதி ஒருத்தர் இருக்காரு. சின்ன பகவதி கிட்ட கூட சேர்த்துருக்காரு நடிகர் சஞ்சீவ். ஆமாம், இந்த மாதிரி பல ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இருக்காங்க. நீங்கள் சொன்ன ரெட்டிகள் இருக்காங்க. ஸோ யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் வழக்கு கொஞ்சம் சிக்கலான வழக்கு, நெரிசல் வழக்கு. அதில் உங்கள் பேர் ஆல்ரெடி எஃப்ஐஆரில் டிஎம்கேவே உங்களை பார்த்து போடாமல் வச்சுருக்கு உங்கள் பேரை. ஆனால் பிஜேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க எப்போ வேணால் உங்கள் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துட முடியும். அது ஒரு பெரிய விஷயமாக அதை மாற்றி விட்டுருவாங்க. அப்புறம் பெரிய சிக்கலுக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் அவங்க சொல்கிறத கேட்குறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுருங்க. இல்லை, இது ஒரு பக்கம். நான் இன்னொரு விஷயத்தை 2 விஷயத்தை சொல்கிறேன். 2வது என்ன அப்படின்னா, வைகோ அவர்கள் ஏற்கனவே வீடியோவாகவே பேசியிருக்காரு 2 இடத்துல. நீங்கள் ரிசைன்மெண்ட் வந்தால் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினா வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. இது கவர்னர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அமமுக எம்எல்ஏ தூக்குன விஷயங்கள் குறித்தான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட பேரம் பேசினாங்க, எங்களுக்கு பணம் கொடுத்து தாவேக்காக வர சொல்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துச்சுன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்தா குதிரை பேரம் நடக்கப்பட்டது அப்படின்னு ஒரு லாக் இருக்குது. இது இல்லாமல் 3வது ஒரு விஷயம், நாளைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தி இருக்கிறார் சோஷியல் மீடியா கேம்பெயினில். அதாவது ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். முதல்ல குழந்தைகளுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு நந்தனம் கூட்டத்தில். அதன் அடிப்படையில் ரீல்ஸ் மேக் பண்ணப்பட்டு பரப்பப்பட்டிருக்கு. அதில் குழந்தைகள் நேரடியாக பேசி போட்டு அழுதுருக்குறாங்க. இது எல்லாமே 2வது விஜய் தேர்தல் அன்னைக்கு அந்த வாக்கு சதவீதம் அதிகம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் குழந்தைகளுக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் குழந்தைகளால் தான் சாத்தியமாச்சுங்கிறாரு. பிற்பாடு வெற்றி அடைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, வெற்றி அடைஞ்ச அன்னைக்கு இது குழந்தைகளால் தான் சாத்தியம்னு சொல்லியிருக்காரு. பதவி ஏற்றார் பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு அவர் குழந்தைகளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் இந்த வெற்றி குழந்தைகளால் தான் சாத்தியப்பட்டுச்சுங்கிறத அவர் வாயாலேயே சொல்லியிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி, குறிப்பாக தேர்தல் விதிகளின்படி, குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யப்படும். இது சட்டம் இருக்குது. மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் தீர்ப்புகளே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மையமாக வைத்து ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஜிஆர் சாமிநாதன் அதை ஓப்பனாகவே கோர்ட்டில் பேசினார். அந்த வழக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் விசாரணைக்கு வரப்போகுது. அதுவும் விஜய்க்கு. அப்போ விஜய்க்கு 3 விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளை பயன்படுத்தினது, குதிரை பேரம் நடத்தினது, கரூர் விவகாரம். இந்த 3 வழக்கில் எதை எடுத்தாலும் அவரை கார்னர் பண்ணிடலாம். சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களை கார்னர் பண்ணி உங்களை இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்வாங்க. முதல்ல குழந்தைகள் விவகாரத்தை எடுத்து வச்சு இந்த ஆட்சியில் கலைச்சு ஏதாவது குழப்பத்தை கூட கொண்டு வருவாங்க. திருப்பி நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு கேம் ஆடுவாங்க. ஸோ இப்போ நிரந்தரமாக உங்களை தொடர்ச்சியாக அடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸை எப்படி கழட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருக்கு. நாம் கழட்டி விட்டால் நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்க, பொது சமூகம் கெட்ட பேர் ஏற்படும். காங்கிரஸாக ஓடி போகணும், அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை போடுங்க. ஆமாம், அந்த ப்ராஜெக்டில் ஒரு பகுதியாக இந்த விஜய் பிரதமர் அப்படிங்கிறத தீவிரப்படுத்தும்படி அமைச்சர்களிடம் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் எல்லாரும் ஒரே நாளில் விஜய் பிரதமர்னு சொல்லி காங்கிரஸினுடைய கோபத்தை, சுயமரியாதையை கிளறி இருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிருக்குதுன்னா, இப்போ ஒரு முரண்பாடு வெடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிருக்குது. இதை வாண்டடாக விஜயை தான் கிரியேட் பண்ணியிருக்கிறார். காங்கிரஸ் உள்ளே இருக்கிறத வெளியே அனுப்பிட்டு
அதுக்கு பதிலாக அதிமுகவிலேருந்து நம்ம ஆட்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால காங்கிரஸை கழட்டி விடுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு காங்கிரஸுக்கும் இந்த தகவல் வந்ததுனால தான் அவங்களுமே வந்து இப்போ பொங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் வட மாநிலங்களில் உண்மையிலேயே ஒரு கான்சன்ட்ரேஷன் விஜய்க்கு இருக்குது. அமித்ஷா சொல்கிறதுக்காக பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உண்மையிலேயே அவங்க ஒரு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரீல்ஸ் அப்படிங்கிறதோடைய இம்பேக்ட் வந்து பயங்கர பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க எலெக்ஷனில் பார்த்துட்டாங்க. அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் பாஜக வந்து கொஞ்சம் அப்படியே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு பிறகு அப்போ பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஜெயித்தது, கரப்பாம்பூச்சி போராட்டம், இதெல்லாம் வச்சு அப்போ ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்துருக்குது. அதனால் ஒரு சீனியர் அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சொல்லி மாதம் 5 கோடி ரூபா அதுக்கு பட்ஜெட், வெறும் ரீல்ஸுக்கு மட்டும். நார்த் இந்தியாவில் விஜயை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ரீல்ஸுக்கு மாதம் 5 கோடி ரூபா. நான் கூட நார்த் இந்தியாவில் பிறந்திருக்கலாம். 5 கோடி பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் நம்மளும். ஆனால் என்ன அப்படின்னா 2029க்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. மாதம் 5 கோடினா 3 வருஷத்துக்கு 36 மாதம், ஒரு வருஷத்துக்கு 60 கோடி. ஆமாம், 3 வருஷத்துக்கு 180 கோடி வந்து ரீல்ஸுக்கு மட்டும் செலவு பண்ண போகிறாங்க. வேறு எந்த செலவும் கிடையாது ராஜா, ஒன்லி ரீல்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதை சீனியர் அமைச்சர் ஒருத்தரை இப்போ சொல்லி இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அப்போ தேசிய வெற்றி கழகம் உருவாவதை உறுதிப்படுத்த போவதாக இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ காங்கிரஸ் தான் இன்றைக்கி வந்து தாவேகாவை நம்பி நம்ம நடுத்தருவில் நிற்கிறோம் அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்குலாம் உண்மையிலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, இவங்க உண்மையிலேயே பிஜேபி பி டீம் தானா அப்படின்ற டவுட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சாணக்கியர் அப்படின்னாங்க. இப்போ அந்த சாணக்கியர் வெளியே எங்கேயுமே காணோம், பேச்சே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்த ஒரு எம்பி சீட்டி வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார் அவர். ஸோ இப்போ இது உண்மையிலேயே ஒரு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடியாக தான் இருக்கும். இதை பயன்படுத்தி காங்கிரஸை குழப்பி விட்டுருவாங்க. காங்கிரஸை வந்து சொதப்பி குழப்பி விட்டுட்டா 29 தேர்தலில் காங்கிரஸ் மரண அடி வாங்கும். இந்தியா கூட்டணிக்கு அது பின்னடைவாக போய் நினச்சிட்டு இருப்பாங்க. 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நம்ம இவங்களை பிளாக்மெயில் பண்ணலான்னு. அவங்க 5 பேர் இன்னும் தாவேகால சேர்ந்துருப்பாங்க. ஆமாம், அதை விட இன்னொரு விஷயம், அமித்ஷா ஃபோன் பண்ணி சொன்னால் எடப்பாடி 10 பேராக கூட அனுப்பிச்சி வைப்பார். அங்கே போய் ஆதரவு கொடுங்க. செங்கோட்டையன் 25 பேர் நாங்கள் நினச்சா எடுக்க முடியும்னு பேசியிருக்காரு. ஸோ அப்போ இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து டெல்லி, செங்கோட்டையன் இவங்களுடைய இன்ட்ராக்ஷன் வந்து உள்ள அவங்க வந்து நல்லா தான் ப்ராப்பராக போயிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இன்னொரு பக்கம் பே சண்முகம் வந்து இன்றைக்கி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க இல்லைங்களா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து மாணவர்கள் போராடுவதை காவல்துறையோடு சேர்ந்து தடுக்கணும் கல்லூரி நிர்வாகம்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்து அனுப்பிச்சு வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெட்ரு வந்து இப்போ அது எப்போ அனுப்பப்பட்டிருக்குன்னா, தலைமைச் செயலாளர் உயர் அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சம்மந்தமாக ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறார். அந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவின் ஒரு பகுதியாகத்தான் இந்த லெட்டர் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களோடையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்களோடையும் சேர்ந்து மாணவர்கள் போராடுறதை தடுக்கணும், இதுக்கு காவல்துறையையும் பயன்படுத்தணும் கல்லூரி நிர்வாகங்கள் அப்படின்னு. அப்போ காலேஜுக்குள்ளெல்லாம் போலீஸ் போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, கைது பண்ண ஒரே பேட்டர்னில் நடந்தது எல்லா ஊர்லையும். அப்போ சண்முகம் கடுமையாக கண்டிச்சார். தமிழ்நாட்டு வரலாற்றில் காவல்துறை கல்லூரிக்குள்ளே போய் இதுவரைக்கும் கைது பண்ணதே கிடையாது, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னாங்க அந்த நீட் போராட்டத்தில் அவர் கேட்டார். அப்போ அந்த காவல்துறையினர் போய் கைது பண்ணது, காலேஜ் ஸ்கூலில் போனது, மாணவர்களை இழுத்துட்டு வந்தது அப்படிங்கிறது வந்து காவல்துறையினர் தன்னிச்சையாக செய்யலை, அது தலைமைச் செயலாளரிடம் வந்திருந்த உத்தரவு தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அம்பலமாயிருக்காது. அப்போ தலைமைச் செயலாளர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை பே சண்முகம் இன்றைக்கி கடிதமாக விஜய்க்கே எழுதியிருக்கிறார், விளக்கம் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பாஜகவினுடைய எல்லா விஷயத்தையும், நீட் எதிர்ப்பு போராட்டம் இந்தியா முழுக்க நடக்குது, அதில் மாணவர்கள் ஈடுபடுறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இடதுசாரி கட்சிகள் ஈடுபடுறாங்கன்னும் போது ஒரு பக்கம் நாங்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு பாஜகவை காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஆல்ரெடி தாவேகா செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு. தலைமைச் செயலாளர் ஒரு முடிவு எடுத்து இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாருன்னா அது முதலமைச்சருக்கு தெரியாமல் பண்ண முடியாது. அப்போ
பாஜகவின் உத்தரவை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சண்முகத்தின் கடிதத்திலிருந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் வந்து பாஜகவை பற்றி யார் சட்டமன்றத்தில் பேசினாலும் அவங்கள கட் பண்ணுறாரு. ஆமாம், வன்னியரசு பேசும்போது பேச்சு நீக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர். அவரே பலமுறை நீக்கியிருக்கிறாரு. ஆனால் அவரே சும்மா இருந்தாலும் இவர் எந்திரிச்சிக்கிட்டு ஐயோ என்ன பாஜக பற்றி பேசிட்டு இருக்காரு, சபாநாயகர் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, அதை நீக்குங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பதட்டத்தோடு எந்திரிச்சு அதை நீக்கணும், அமைச்சர்கள் பேர் மத்திய அமைச்சர்கள் பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவசரமாக எந்திரிச்சு அதை நீக்கிறார். இன்றைக்கி அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 5100 கோடி ரூபா பணம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது வெளியான உடனே இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து நாங்கள் கேட்ட பணத்தை விட டபுள் மடங்காக பாஜக கொடுக்கிறது, நெடுஞ்சாலை சேஃப்டி சம்மந்தமாகவும் நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்கள் கேட்ட பணத்தை விட டபுள் மடங்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அதனால் எங்களுக்கும் உறவில் எந்த சிக்கலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை மேட்ச் பண்ணுறாரு எந்திரிச்சு. ஒரு பாஜகவோடு சேர்ந்து கொண்டு தான் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளை முடக்கிறது, காங்கிரஸை கழட்டி விடுறது, இந்த வேலைகளில் தாவேகா ஈடுபட்டிருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறதுக்கு அதிமுக எம்எல்ஏக்களையும் பாமக எம்எல்ஏக்களையும் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி பிரதமர் கனவு அப்படிங்கிறது விஜய்க்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக இந்த வாரத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா அதிலிருந்து அதில் தேசிய வெற்றி கழகம்னு மாற்ற போகிறாங்களா இல்லை தமிழக வெற்றி கழகம்னு இருக்க போகுதா அப்படிங்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக்குவதற்கு ராகுல் வந்து விரும்புகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.